நான் அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் அதுதானே வருது, டைலாக அதுதானே. தன்னுடைய டிஎன்ஏ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கற்பழித்த பிறகு அந்த இதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான் கொலைகாரங்கிறது டைலாக். அது அம்மா அந்த கொலைக்கு வந்து குற்றவாளி நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் குற்றவாளிங்கிறத நீங்கள் நிரூபிக்கலையாம்மா. அவரை விட்டுட்டான்னு சொல்லாதீங்க. அவன் குற்றம் பண்ணாங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கலையே. அப்போ இவங்க அவர் கைது பண்ணும்போது அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இவங்க சேகரிச்சிருப்பாங்கல்ல, அப்போ அந்த மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க சார் போயிருக்கும்? அதைத்தான் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் போதில்லை. இந்த கோர்ட்டு இதெல்லாம் பார்க்க நானே கேட்குறேன்னும் போது ஒரு நீதிபதி தெரிஞ்சிருக்காதா நீதிபதிக்கு? இல்லை அந்த நீதிபதிக்கும் அந்த குற்றவாளி நீங்கள் சொல்கிற குற்றவாளின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? சொந்தக்காரன் அவன் அந்த ஆளை விடுதலை பண்ணதில் நீதிபதிக்கு என்ன லாபம்? ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு இப்போ தொழிலதிபராகவோ இருந்தாங்கன்னா சரி, அவங்கக்கிட்ட ஏதோ காசு வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் மாறி போச்சுன்னு ஏதோ நீதிபதி மேலே பழி போடுறதுக்கு வாய்ப்பு. ஆளை பார்த்தா ஒரு அன்னாட காட்சி மாதிரி இருக்குது, சைக்கோ மாதிரி இருக்கிறான். ஏதோ அவன் வந்து பண்ணாங்கிறதுல நீதிபதிக்கு என்ன லாபம் இருக்குது? மோட்டிவ் என்ன இருக்குது? ஒரு ஜட்ஜு அவனை குற்றமற்றவன்னு வந்து விடுதலை பண்ணுறதுக்கு யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா? இல்லை சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்தபடி தானா? இல்லை அரசியல்வாதியா என்ன அவன்? சரி சார், நீங்கள் சொல்கிற ஒரு ஆர்டினரி மனுஷன், அவனுக்கு கூட முடியாதுன்னு வந்து கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தது இல்லையே, எதுவுமே ஆதாரமே இல்லையே.